ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர் த சாசரியன் ஏஜ். இந்த வீடியோவில் ஜெஃப்ரி சாசர் வாழ்ந்த காலகட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர் அப்ராக்சிமேட்லி 1340 to 1400 is also called the Middle English period or the age of Chaucer. It was a significant period in English literature because English began to develop as a major literary language. அதாவது இந்த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசருடைய காலகட்டம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1340 1400 வரை இருந்திருக்கு. இதை வந்து ஆல்சோ மிடில் இங்கிலீஷ் பீரியடுன்னு சொல்லுவாங்க. த ஏஜ் ஆஃப் சாசர் இட் வாஸ் அ சிக்னிஃபிகண்ட் பீரியட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியத்தில், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ஏன்னா பிகாஸ் இங்கிலீஷ் பிகைன் டு டெவலப் அஸ் அ மேஜர் லிட்ரரி லாங்குவேஜ். ஏன்னா அந்த மிடில் இங்கிலீஷில், அதாவது இந்த ஜெஃப்ரி சாசருடைய பீரியடில் தான், அந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் தான் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இதோடைய இந்த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசருடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துடலாம். திஸ் ஏஜ் பிலாங்டு டு தி 14th century இன் இங்கிலாந்து. இந்த ஏஜ் எதை சேர்ந்துருதுன்னா 14வது நூற்றாண்டை சேர்ந்தது தான் இங்கிலாந்தில். இட் வாஸ் அ டைம் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ். இது எந்த நேரத்தில் இந்த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசருடைய இது பண்ணியிருக்குன்னா, இந்த பொலிட்டிக்கல், அரசியல் மற்றும் நிறைய சமூக மாற்றங்கள் சூழ்ந்து தான் இந்த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர் ஏஜ் இருக்குது. இன்க்ளூடிங் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் 100 years war. அந்த டைமில் இந்த 100 year வாரோடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த பிளாக் டெத் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ், இந்த பிளாக் டெத்தும் அப்போ தான், ஒரு கருப்பு இறப்பு, பிளாக் டெத்தும் அப்போ தான் ஏற்பட்டது. அண்ட் அந்த சோஷியல் மூமெண்ட்ஸ்னு அதை சொல்கிறாங்க. The period saw the growth of the middle class and changes in the feudal system. இந்த காலகட்டம் என்ன சொல்லுதுன்னா, growth of middle class, அங்கே இருக்கிற புவர் பீப்புள்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோடைய சேஞ்சஸ் அண்டு அவங்கள பற்றியும் சொல்லுது. அந்த அரசியல் அமைப்பில் நடந்த அந்த சிஸ்டம்ஸ் சேஞ்சஸ், இதை பற்றியும் சொல்கிறது தான் இந்த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர். லிட்ரரி ஃபியூச்சர்ஸ், English language development, writers started using Middle English instead of only Latin and French. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் டெவலப்மெண்ட் அதை பற்றி பார்த்தா, இந்த ரைட்டர்ஸ்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, மிடில் இங்கிலீஷில் எழுதாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்சில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரியலிசம், லிட்ரேச்சர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்டினரி பீப்புள், சொசைட்டி அண்ட் எவ்ரிடே லைஃப். லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் வந்து எதுக்கெல்லாம் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தா, ஆர்டினரி பீப்புள்ஸ், அதாவது ஒரு புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், இவங்களுக்கு அப்புறம் சமூகம், சொசைட்டி, அப்புறம் எவ்ரிடே லைஃப், வாழ்க்கையில் தினமும் நடக்கிறது, இதெல்லாம் பற்றி தான் இந்த லிட்ரேச்சர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஹியூமன் இன்ட்ரெஸ்ட், ரைட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர்டு ஹியூமன் நேச்சர், எமோஷன்ஸ் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். இதில் இந்த ரைட்டர்ஸ்லாம் என்ன எழுதுகிறாங்கன்னா, ஹியூமன் நேச்சர், அதாவது ஒரு மனித இயற்கை பற்றி எழுதுகிறாங்க, ஹியூமன்ஸை பற்றி எழுதுகிறாங்க, அந்த இயற்கையும் அதோட கம்பேர் பண்ணி எழுதுகிறாங்க. நிறைய எமோஷன்ஸ், அந்த நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை பற்றி எழுதுகிறாங்க. அப்புறம் வந்து சமூகத்தில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றிலாம் எழுதுகிறாங்க. எந்த ஏஜ்லன்னு பார்த்தா த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர் ஏஜில். ரொமான்ஸ் அண்ட் சட்டையர், போத் ரொமான்டிக் ஸ்டோரி அண்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் சொசைட்டி பிகம் பாப்புலர். அந்த காலத்து ஜெஃப்ரி சாசரோட ஏஜில் வந்து ரொமான்டிக் ஸ்டோரியும் அப்புறம் வந்து இந்த கிரிட்டிசிசம், ஸ்டோரிஸில் வைக்கிற கிரிட்டிசிசம்லாம் இந்த சொசைட்டியில் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி சாசர் கான்ட்ரிபியூஷன், ஜெஃப்ரி சாசர் இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஜெஃப்ரி சாசரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி சொல்லி அவருக்கு ஒரு டேர்ம் இருக்குது, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ரெனைசான்ஸும் சொல்லலாம், அந்த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸும் சொல்லுவாங்க. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் த கேண்டர்பரி டேல்ஸ். இவருடைய ஃபேமஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டர்பரி டேல் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் ஆஃப் மிடிவல் சொசைட்டி. அந்த ஏஜில் வந்து இவருடைய ஃபேமஸ் ஒர்க் வந்து கேண்டர்பரி டேல்ஸை த்ரூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். இந்த கேண்டர்பரி டேல்ஸில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். தென் வந்து ஃபேமஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ். இந்த ஜெஃப்ரி சாசருடைய ஏஜில் வந்து ஃபேமஸ் ரைட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் லாங்லண்ட், பியர்ஸ் ப்ளோமேன், ஜான் காவர், கன்ஃபெஷன் அமென்டிஸ், ஜெஃப்ரி சாசர், த கேண்டர்பரி டேல்ஸ், ட்ரோயிலஸ் அண்ட் கிரெசைடர்.
கன்க்ளூஷன் இப்போ ஜெஃப்ரி சாசரோட அந்த ஏஜ் முடிச்சிட்டோம். அதோட கன்க்ளூஷன் ஓவரால் இந்த கன்க்ளூஷன் பார்த்துடலாம். த சாசரியன் ஏஜ் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதாவது இந்த ஜெஃப்ரி சாசரோட ஏஜ் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனைன்னு சொல்கிறாங்க. இதுலன்னு பார்த்தா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இட் இன்ட்ரடியூஸ்டு ரியலிஸ்டிக் ரைட்டிங். இந்த இந்த ஏஜில் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா, ஒரு உண்மையான ரைட்டிங்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸ்ட்ரென்தன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு வலுவாக அமையுது. த அண்ட் கிரியேட்டட் த ஃபவுண்டேஷன் ஃபார் லேட்டர் இங்கிலீஷ் பொயட்ரி அண்ட் ட்ராமா. இது என்ன கிரியேட் பண்ணுதுன்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற இங்கிலீஷ் பொயட்ரி அண்ட் ட்ராமாவுக்கு வந்து இது ஒரு ஃபவுண்டேஷனாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர் அப்படின்ற ஒரு பீரியடில். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசரோட பீரியடை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். தென் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.